வணக்கம். ஐஃபோனோட சேல் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு டாப்பில் தான் என்றைக்குமே பல வருஷமாக இருந்துக்கிருக்கு. கடந்த சில வருடங்களாக வந்துட்டு ஐஃபோன் சைனீஸ் சில கவர்மெண்ட்லாம் சேர்ந்து தன்னோட ஓன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை வந்துட்டு க்ரோத்துக்காக வேண்டி சில வழிமுறைகள்லாம் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவில் டாப்பில் நம்பர் 1ல இருந்த ஐஃபோன் இன்றைக்கி 3க்கு போயிடுச்சு. குவாவே வந்துட்டு 70% சேல் வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி நம்பர் 1ஆக இருக்குது. ஐஃபோனோட டாப் மார்க்கெட் சேல்ஸ் எங்கே இருக்குன்னா சைனாவில் தான். அங்கே வந்து க்ரோத் அதிகம், மக்கள் வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா வந்துட்டு நிறைய வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. பட் இன்றைக்கி அவங்களோட மனநிலை மாறி மோர் சேவிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. இந்தியன் வந்து நம்மளோட கல்ச்சரே வந்து நிறையா சேவ் பண்ணி ஃப்யூச்சருக்கு செக்யூரிட்டிக்காண்டி நிறையா சேவ் பண்ணி நிறையா மிச்சம் பண்ணுறது தான் நம்மளோட கல்ச்சரே. சைனாவும் இன்றைக்கி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஃபோனோட சேல் வந்து 15%க்கு மேலே குறைஞ்சிருக்கு. அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஐஃபோனோட CEO டைரெக்டாகவே சைனா போய் 2-3 ஸ்டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் பண்ணார். இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு தான். சேலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களே டைரெக்டாக போயிட்டு கொஞ்சம் சில விளம்பரப்படுத்தினப்போ வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பண்ணாங்க. ஈவன் தான் அது அவங்களோட சேல் ஒரு 15% கீழே குறைஞ்சி 3rd பிளேஸுக்கு போயிடுச்சு ஒன்லி இன் சைனா. இன்னொரு இம்பேக்ட் என்னென்னா, சவுத் கொரியாவில் அவங்க மிலிட்ரியில் வந்து அவங்களோட ஓன் செக்யூரிட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. மிலிட்ரி ஆஃபீஸ்க்குள்ளே அவங்களோட என்ட்ரன்ஸ்க்குள்ளே வந்துட்டாலே வந்து அவங்களோட ஓன் செக்யூரிட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சில இதை பிளாக் பண்ணோம். கேமரா சில அப்ளிகேஷனை யூஸ் பண்ண விடாமல் பிளாக் பண்ணுறது தான் அந்த அப்ளிகேஷனோட வேலை. அது அவங்க செக்யூரிட்டிக்காக வேண்டி சில விஷயங்களை பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணுறது, ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் ஷூட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு நாட் அலவுடு இன்சைடு த மிலிட்ரியில் மட்டும். ஐஃபோன் ஹார்ட்வேர் அது சப்போர்ட் பண்ணாதனால ஐஃபோனை பேன் பண்ணியிருக்காங்க. மிலிட்ரியில் இருக்க எல்லாருமே ஐஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதனாலையும் ஐஃபோனோட சேல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். எஸ்டிமேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மினிமம் 50,000 டிவைஸ்க்கு மேலே வந்து யூசேஜ் ஸ்டாப் ஆகும் அப்படின்றது ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. சவுத் கொரியா மிலிட்ரியில் மட்டும் 50,000 டிவைஸ்க்கு மேலே ஸ்டாப் ஆகும் அப்படின்னு. இதனால் ஐஃபோன் நிறையா ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறையா இன்றைக்கி டெக்னாலஜி நிறையா இது வந்துருச்சு. மேபி பட்ஜெட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறையா பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். சைனாவோட மைண்ட் செட்டும் இந்தியாவை வந்து லைட்டாக காப்பி பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்தியா பல வருஷமாக சேவிங் இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. இன்றைக்கி சைனாவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதா வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதே மாதிரி இதோட இம்பேக்ட் வந்து இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டினா, ஆப்பிள் இந்தியாவில் நிறைய பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு நிறையா பிளான் பண்ணிக்கிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஒரு 20% மேனுஃபேக்சரிங் இங்கே செட்டப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெஸ்ட்டு வந்து நிறையா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாட்டா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. மேனுஃபேக்சரிங், டிசைன், அசம்பிளி 3மே செப்பரேட் யூனிட்டாக 2 குஜராத்தில் 1 அசாமில் 3 யூனிட் டாப் டு எண்டு வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளும் பிளான் பண்ணியிருக்காங்க. டெஸ்லா மேனுஃபேக்சரிங் இந்தியா வரப்போகுது. இந்த மாதிரி நிறையா மேனுஃபேக்சரிங் வரப்போ நிறையா வேலை வாய்ப்புகள் கூடும். வேர்ல்டில் இருக்க எக்கனாமிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2030க்குள்ளே இந்தியா ஒரு 3rd or 4th பிளேஸில் எக்கனாமிக்காக க்ரோ ஆயிரும். எக்கனாமிக்காக நல்ல க்ரோத் இருக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணோம்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை நிறையா ரியல் எஸ்டேட் ஷேர்ஸ் வாங்குறது. ஏன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல வளர்ந்த நாட்டில் இதெல்லாம் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வாய்ப்பு ரொம்ப இருக்குது. நல்லா இருக்கிறதுனால நிறையா இன்வெஸ்ட் பண்ணி பழகுங்க. நிறையா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வளர்ந்த நாடுன்றப்ப அன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்றைக்கே வந்து எடுக்க பார்க்கணும்.
நிறையா வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்மளோட ஸ்கில்லையும் நல்லா வளர்த்து வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அதை எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து நம்மளோட இந்தியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. நிறையா இண்டஸ்ட்ரி க்ரோத் நிறையா வரும். நிறையா ஜாப் ஓப்பனிங்ஸ் நல்லா இருக்கும். ஆல்ரெடி க்ரோத் இன்றைக்கி நல்லாவே இருக்குது. இன்றைக்கி 4th வளர்ந்த கண்ட்ரிகளில் வந்துட்டு 4வது இடத்துல எக்கனாமிக் க்ரோத்தில் 4வது இடத்துல வந்துடும். 3வது இடத்துக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நல்ல வளர்ந்த இடத்துல வந்துட்டு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் எல்லாமே ஈஸியாக இன்றைக்கே நிறையா ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் வருங்காலத்தில் இதை விட அதிகமான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணோம்னா நம்ம நாலேஜை அப்டேட் பண்ணணும், நிறையா படிக்கணும், நிறையா டெக்னாலஜி படிக்கணும், நிறையா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வர நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தமிழக இளைஞர்கள் வந்து நல்லா படித்து வர்ற வாய்ப்புகள் நல்லா யூஸ் பண்ணுங்கள். நிறையா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா கண்ட்ரியோட ஜிடிபி க்ரோத் இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் க்ரோ ஆகும்.